வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஊவேசா அந்த டாப்பிக்லேருந்து டிகே சிதம்பரநாதர் டாபிக் வரைக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, வீடியோ வடிவில் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த குன்றக்குடி அடிகளார் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கிற டாபிக்ஸும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் அதுவும் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோவே போதுமானது குன்றக்குடி அடிகளார் டாபிக்கு. ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக குன்றக்குடி அடிகளார்கள் பற்றி. மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். மக்கள் பணியவே இறை பணியாக எண்ணி தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். ஓகே, இவர் வாழ்ந்த காலம் எப்படி அப்படின்னா 11/7/1925 முதல் 15/4/1995 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் பிறப்பு 11/7/1925, இறப்பு 15/4/1995. சரியாக ஒரு 70 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா, ஓகே. இவர் பிறந்த ஊர் நடுத்திட்டு. முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துச்சு, தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, இவர் பிறந்த ஊர் நடுத்திட்டு, தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சீனிவாசம் பிள்ளை சொர்ணாத்தாச்சி. அவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். சீனிவாசம் பிள்ளை சொர்ணாத்தாச்சி இவங்க தான் இவருடைய பெற்றோர். ஓகே, இவர் பன்முகத்தன்மை கொண்டவர். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர். எந்தெந்த துறை அப்படின்னா சமயம், இலக்கியம், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் தான் நம்ம குன்றக்குடி அடிகளார் அவர்கள். ஓகே, இந்த குன்றக்குடி அடிகளாருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன். பெற்றோர் இட்ட இயற்பெயர் என்ன? அரங்கநாதன். ஓகே, நெக்ஸ்ட் குன்றக்குடி அடிகளாரின் பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விலக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோளாக பதிய காரணமானவர் யார் அப்படின்னா விபுலானந்த அடிகள் அவர்கள். ஓகேங்களா, அதாவது குன்றக்குடி அடிகளாரோட அந்த உள்ளத்துல தீண்டாமை விலக்கு உணர்வு, ஓகேங்களா, எல்லோரும் சரிசமம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோளாக பதிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா விபுலானந்த அடிகள் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் தர்மபுரம் ஆதீனத்தில் 25வது பட்டமாக வீற்றிருந்த தவத்திரு சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அரங்கநாதனை துறவுக்கு ஆட்படுத்தி கந்தசாமி தம்பிரான் ஆக்கினார்கள். ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கநாதன். இந்த அரங்கநாதன் அவர்களை துறவுக்கு ஆட்படுத்துறாரு. யாரு? 25வது பட்டம் பெற்றிருந்த தர்மபுரம் ஆதீனத்தில் 25வது பட்டமாக வீற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவங்க துறவுக்கு ஆட்படுத்துறாரு. அப்ப அவருடைய பேர் என்ன அப்படின்னா கந்தசாமி தம்பிரான். ஓகே, அதாவது பெற்றோர் இட்ட பேரான அரங்கநாதனை துறவுக்கு ஆட்படுத்தி கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு மாற்றியவர் தர்மபுரம் ஆதீனத்தில் 25வது பட்டமாக வீற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். 1952 ஆகஸ்ட் 11ஆம் நாள் சமய சான்றோர்களையும் பெரும் தமிழ் அறிஞர்களையும் குன்றக்குடியில் ஒன்று திரட்டி பெரும் மாநாடு ஒன்றை நடத்தினார். அதன் விளைவாக தோன்றியதே அருள்நெறி திருக்கூட்டம். ஓகேங்களா, இந்த குன்றக்குடி அடிகளார் பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடியில் 1952 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு சமய சான்றோர்களையும் பெரும் தமிழ் அறிஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரும் மாநாடு போடுறாரு. அதோட விளைவாக தோன்றிய அமைப்பு தான் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு.
ஓகே, இந்த அருள்நெறி திருக்கூட்டம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பெரியார் அவர்கள் அப்போ வந்து கடவுள் மறுப்பு இயக்கத்தின் மூலமாக கடவுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக தோற்றப்பட்ட ஒரு அமைப்பு தான் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகே, இதோடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, தேவகோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் 1954 ஜூலை 10ஆம் நாள் வந்து நடைபெறுது. இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தோட முதல் மாநாடு தேவகோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் இவர் முதல்வராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய தலைமையில் 1954 ஜூலை 10ஆம் நாள் வந்து நடைபெற்றது. ஓகே, இதோடைய கிளைகள், ஓகேங்களா, இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தினோட கிளைகள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலும் கூட இருக்கு. ஓகே, இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தோட செயலாக்க பிரிவு தான் என்ன அப்படின்னா அருள்நெறி திருப்பணி மன்றம் என்னும் அமைப்பு. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1955 ஜூன் 10ஆம் நாள் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குன்றக்குடியில் வந்து ஒரு மாநாடு வந்து போடுறாரு குன்றக்குடி அடிகளார். அதிலிருந்து உருவாகிய அமைப்பு தான் அருள்நெறி திருக்கூட்டம். ஓகேங்களா? இதோடைய முதல் மாநாடு தேவகோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் 1954 ஜூலை 10ஆம் நாள் வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? இதோடைய செயலாக்க பிரிவு தான் என்ன அப்படின்னா அருள்நெறி திருப்பணி மன்றம் என்னும் அமைப்பு. ஓகேங்களா? 1955 ஜூன் 10ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்னும் அமைப்பை வந்து தொடங்குறாரு. எந்த ஆண்டு? 1966ஆம் ஆண்டு தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்னும் அமைப்பை தமிழக அரசின் துணையோடு துவங்குறாரு. ஓகே, இதோடைய தமிழ்நாடு தெய்வீக பேரவை இதோடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா தருமை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் தான் இந்த அமைப்புக்கு முதல்ல தலைமை ஏற்கிறார். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1969 முதல் 76 வரைக்குமே குன்றக்குடி அடிகளார் வந்து இந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்னும் அமைப்புக்கு வந்து தலைமையேற்று அரும் பணிகள் வந்து செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? தொடங்கப்பட்டது 1966. இதோடைய முதல் தலைவர் தருமை ஆதீன குருமகா சன்னிதானம் 1969 முதல் 76 வரைக்கும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையேற்று பல அரும்பணிகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இந்த தெய்வீக பேரவை அமைப்பு எதற்காக அப்படின்னா தமிழக ஆலயங்களை பாதுகாக்கவும் சமயத்தை பரப்புவதற்காகவும் நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராகவும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விளங்கியிருக்காரு. குன்றக்குடி திருமடத்தின் தலைவராகவும் விளங்கியிருக்கிறாரு. இந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தம்முடைய பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டையும் சமூக தொண்டையும் இலக்கிய தொண்டையும் மக்களுக்கு ஆற்றியிருக்கிறாரு. இவர் வந்து திருக்குறள் நெறியை, ஓகேங்களா, திருக்குறள் கூட கூறிய மாண்பான நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டு செயல்பட்டிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமானது இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், அப்பர் விருது, சமய இலக்கியங்கள், திருவருட்சிந்தனை, குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை 16 தொகுதிகள். குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை 16 தொகுதிகள். மண்ணும் மனிதர்களும் தன் வரலாற்று நூல். ஓகேங்களா? மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாற்று நூல். ஓகே, ஊவேசா அவர்கள் என் சரிதம் அப்படிங்கிற பெயரில் வந்து ஆனந்த விகடன் இதழில் பார்த்தீங்க அப்படின்னா 1940 முதல் 42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். தன் வரலாற்று நூலை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? என் சரிதம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் ஆனந்த விகடன் இதழில் ஊவேசா அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? இந்த நூல் வந்து எப்போ புத்தகமாக வந்தது அப்படின்னா 1950 வந்து புத்தகமாக வந்தது. ஓகே, அதை போலவே தன் வரலாற்று நூல் குன்றக்குடி அடிகளாரோட தன் வரலாற்று நூல் என்ன? மண்ணும் மனிதர்களும்.
எந்த ஆண்டு எழுதப்பட்டது அப்படின்னா 1992ஆம் ஆண்டு ஆனந்த விகடன். ஓகேங்களா, சேம் இதழ் தான், ஆனந்த விகடன் இதழில் 2 பேருமே எழுதுகிறாங்க. ஓகேங்களா, உவேசா 1940 to 42, குன்றக்குடி அடிகளார் 92. ஓகேங்களா, என் சரிதம் அப்படிங்கிற பேரில் உவேசா எழுதுறாரு. அதே குன்றக்குடி அடிகளார் வந்து மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் வந்து எழுதுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த நூல் என்னன்னா பாரதி யுக சந்தி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், குறள் 100, திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருக்குறள் பேசுகிறது, அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர், திருவாசகத்தேன், தமிழ் அமுது, தினசரி தியான நூல், நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவள்ளுவர், கவியரங்கில் கவிதைகள், கவியரங்கில் அடிகளார் கவிதைகள். ஓகேங்களா, இது வந்து இவர் எழுதிய கவிதை தொகுப்பு. அடுத்து பாரதிதாசனின் உலகம், சிலம்பு நெறி, திருக்குறள் பேசுகிறது, திருவள்ளுவர் காட்டும் அரசு, வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை. ஓகே, அதற்கடுத்து ஆலயங்கள் சமுதாய மையங்கள், தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல். வெரி 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 இம்பார்ட்டன்ட். தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் என்ன? ஆலயங்கள் சமுதாய மையங்கள். இதை கூட கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இந்த நூல் எல்லாமே பார்த்து வச்சுக்குங்க. ஓகேங்களா, இந்த ஒரு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு நூலை கொடுத்துட்டு இந்த நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்னொரு விதமாகவும் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. எப்படின்னா பொருந்தாதது எழுது. ஓகேங்களா, குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிறதுக்கு பற்றியா ஆழ்வார் அடிச்சுவட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு மிச்சம் குறட்செல்வம், அப்பர் விருந்து, சமய இலக்கியங்கள் அந்த மாதிரியும் கேட்பாங்க. நூல்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து அவருடைய இறுதி காலத்தில் தினமணியில் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் வந்து கட்டுரைகளும் எழுதிட்டு வந்திருக்காரு. எங்கே போகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரைகளும் எழுதிட்டு வந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டு பயணம். வெளிநாடுகள் பலவற்றுக்கும் பயணம் சென்று வந்துள்ளார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். 1972 சோவியத் ஒன்றியத்தில், ஓகேங்களா, சோவியத் ஒன்றியம் அப்படிங்கிறது சோவியத் யூனியன், ரஷ்யாவை குறிக்கும், மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக தோன்றியது தான் குன்றக்குடி கிராம திட்டம். அவர் வந்து 1972 ரஷ்யா போகிறாரு. அங்கே போய் அந்த பயணத்தின் விளைவாக தோன்றியது தான் குன்றக்குடி கிராம திட்டம். ஓகேங்களா, அதாவது குன்றக்குடி கிராம திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1973. ஓகே, இந்த குன்றக்குடி கிராம திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா குன்றக்குடி கிராமத்தை தன்னிறைவு கிராமமாக ஆக்குவது. அதுதான் குன்றக்குடி கிராம திட்டத்தின் ஒரு முக்கியமான நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் நடத்திய இதழ்கள். இவர் நடத்தி வந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னா அருளோசை, தமிழகம், மணிமொழி. அவர் ஆரம்பித்து இன்றளவும் வந்து கொண்டிருக்கும் இதழ்கள் மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல். ஓகேங்களா, மொத்தம் வந்து 5 இதழ்களை வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு. ஓகேங்களா, அதில் அருளோசை, தமிழகம், மணிமொழி 3. அவர் ஆரம்பித்து இன்றளவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இதழ்கள் என்னென்ன? மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல். ஓகேங்களா, இந்த 2 இதழ்களும் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவர் பெற்ற விருதுகள். ஓகே, தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு 1986ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஓகே, அதே போலவே அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்குது 1989ஆம் ஆண்டு. ஓகே, 1991 தேசிய விருது வந்து வழங்குது. எந்த அமைப்பு அப்படின்னா இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1991 குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு தேசிய விருது வழங்கி சிறப்பிக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே இவர் பெற்ற விருதுகள். ஓகே, அடுத்து இவரை பற்றி பிறர் கூறிய கூற்றுகள் பார்ப்போம். அதாவது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு கூற்று கூறுறாரு. என்னன்னா குன்றக்குடி அடிகள் சைவ நெறி பரப்பும் திருமடத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தாலும் அவரிடம் சமய வெறியையோ பிற சமய காழ்ப்பினையோ காண இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஓகேங்களா, அதாவது சைவ நெறி பரப்பக்கூடிய அந்த தலைவராக இருந்தாலுமே அவர்கிட்ட என்ன இல்லை, சமய வெறி இல்லை, பிற சமயத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி, வன்மம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இவர் தமிழ்நாட்டின் முதல்வராக பல முறை இருந்திருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து ஒப்புரவு நெறி. ஓகேங்களா, இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 7th தமிழ்
தேர்ட் டேர்மில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து குன்றக்குடி அடிகளார் எழுதிய ஒரு கட்டுரை தொகுப்பு தான். ஓகேங்களா, ஒப்புரவு நெறி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் கூறிய கருத்துக்கள் தான் நம்ம கொடுக்குறோம். அதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒப்புரவு அப்படின்னாவே சிம்பிள், நன்மை செய்தல் ஊருக்கு உதவுதல். நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்யணும், பிறருக்கு நம்மளால் உதவணும், அதுதான் ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த ஒப்புரவு நெறி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் கூறிய கருத்துக்கள் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளது. அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். ஓகேங்களா, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, கில்ட்டி ஃபீல்டு. ஓகேங்களா, ஒரு கில்ட்டி ஃபீல்டு, ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. அந்த மாதிரி வராமல் உதவுவது தான் சிறந்த பண்பு. அடுத்து, அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். ஓகேங்களா, அதாவது அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா, அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும், பிறருக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காமல் வந்த பொருள் அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். அதை போலவே நம்மளும் என்ன செய்யணும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் பொருளீட்டி பிறரை வாழ வைக்கணும். அதுதான் சிறந்த ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையதால் ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா, வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தொண்டு தான், பிறருக்கு உதவுவது தான். அதை குறிக்கோளாக உடையதால் தான் திருக்குறள் ஒப்புரவு நெறியை வந்து அறிமுகப்படுத்துது. ஓகே, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஓகேங்களா, ஒருவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து எல்லோருக்காகவுமே நம்ம வாழணும். ஓகேங்களா, ஒருத்தர் இருக்காருன்னா எல்லோருக்காகவும் வாழணும், அந்த எல்லோரும் அந்த ஒருத்தருக்காக வாழணும். ஓகேங்களா, ஓகே, உதவி செய்யணும். இந்த மாதிரி ஒரு பொது உடைமை நெறி தான் திருவள்ளுவர் காட்டக்கூடிய வாழும் நெறி. நெக்ஸ்ட், ஒருவரின் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது. ஒருவர் வந்து செய்கிறாரு, இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு உணவு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலிமா அவர் பெறக்கூடிய பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, அந்த செய்பவர் உணவை கொடுப்பவருடைய மனப்பாங்கு, மைண்ட் செட். ஓகேங்களா, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நம்ம உதவுவோம் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கும், உணர்வு, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், மற்ற மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அதன் அடிப்படையில் தான் அவர் செய்யக்கூடிய செயல் வந்து மதிப்பிடப்படுது. ஓகேங்களா, ஒரு நல்ல செயல் செஞ்சாலுமே அது எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் மதிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பொருள் ஈட்டுதலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை. ஓகேங்களா, பொருளை ஈட்டுவதாகட்டும் அந்த பொருளை நுகர்வதாகட்டும் அதில் வந்து அறிவியல் பாங்கு வந்து தேவைப்படுது. ஓகே, அதாவது அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா, பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் வந்த பொருள் நமக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். இந்த திருக்குறள் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இந்த முறையை வந்து எடுத்து கூறியவர் அப்பரடிகள். ஓகேங்களா, வாழ்வு அப்படிங்கிறது அறநிலைய பாதுகாவல் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து பிறருக்கு பயன்படும் வகையில், ஓகேங்களா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு முறை தான், அந்த வாழ்க்கையை வந்து பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படிங்கிற இந்த முறையை எடுத்து கூறியவர் யாருன்னா அப்பரடிகள். ஓகேங்களா, இந்த மேற்கண்ட இந்த வழிமுறையை வழிமொழிந்தவர் பின்பற்றியவர் யாருன்னா அண்ணல் காந்தியடிகள். ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த வழிமுறையை வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு எடுத்து கூறியவர் அப்பரடிகள். இந்த முறையை வந்து வழிமொழிந்தவர் காந்தியடிகள். ஓகேங்களா, ஓகே, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம தலைவர் பாரதிதாசன் அவர்கள் வந்திருக்காங்க, பார்ப்போம். அதாவது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். ஓகேங்களா, பாரதிதாசன். இந்த வரிகளும் இம்பார்ட்டன்ட், கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உலகம் உண்ண உன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உண்றாங்களா, நீங்களும் உண்ணுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க பூரா உடுத்துறாங்களா, நீங்களும் உடுத்துங்க அப்படின்னு ஒரு பொது உடைமை நெறி பாடியவன் தான் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். ஓகே, செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை.
அதாவது புறநானூற்று வரியே ஒன்றே இருக்குது, செல்வத்து பயனே ஈதல். ஓகேங்களா, செல்வத்தோட பயன் என்ன? பிறருக்கு கொடுப்பது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இறப்பாருக்கு இல்லென்று ஈவது கரத்தல் அறிவியல் அன்று. ஓகேங்களா, அதாவது இறப்பாருக்கு வறியவருக்கு வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்வது வந்து அறமே அல்ல. ஓகேங்களா, வறியவருக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறது வந்து அறம் அல்ல. தம்மிடம் இருப்பதை ஒன்றை ஒளிவு மறைவின்றி வழங்குவது சிறந்த அறம். ஓகேங்களா, இறப்பாருக்கு இல்லென்று வறியவருக்கு இல்லை என்று சொல்வது அறம் அல்ல. கரத்தல் அப்படின்னா ஒளிவு மறைவின்றி, ஒளிவு மறைவு இன்றி நம்மிடம் இருப்பதை வந்து வழங்குவது தான் மிகச்சிறந்த அறம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்தும் என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஓகேங்களா, திருக்குறளே ஒன்று இருக்குது, வறுமையை போல துன்பத்தை தரக்கூடியது என்ன அப்படின்னா அது வறுமை தான் அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த வறுமையை வந்து தமிழ் மரபு என்ன சொல்லுது அப்படின்னா நோய். ஓகேங்களா, நோய் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ கொடுமையானது தான் இந்த வறுமை. ஓகே, அதே போலவே செல்வத்தை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மருந்து அப்படின்னும் தமிழ் மரபு குறிப்பிடுகிறது. ஓகே, செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலனவே. புறநானூற்று வரிகள். ஓகேங்களா, செல்வத்து பயனே ஈதல். செல்வத்தோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுப்பது தான். துய்ப்போம் எனினே தப்புன பலவே. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் அதை நாம் மட்டுமே அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த செல்வத்தை இழந்துடுவீங்க. தப்புன பலவே, அந்த செல்வத்தை இழந்து விடுவீர்கள் அப்படிங்கிற அந்த வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர்கள். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. பயன்மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல. மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்படுகிறது. மருந்து மரம் நோயுடையோர் எல்லோரும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஊருணியாகட்டும், பயன் தரும் பல மரங்களாகட்டும், மருந்து மரங்களாகட்டும், ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லோருக்குமே பயன்படும். ஓகேங்களா, எல்லோருக்குமே வந்து பயன்படும். ஒரு ஊருணி இருக்குது அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் தண்ணி எடுத்துக்குவாங்க. ஒரு பயன் தரும் பல மரங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லோ மக்களுமே வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு மருந்து மரம் இருக்குது அப்படின்னா அது எல்லா மக்களுமே பயன்படுத்துவாங்க. அதை போலவே மனிதனாகிய இந்த ஒரு பிறப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதன் மூலியமாக மற்றவருக்கும் எல்லோருக்கும் உதவுதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் உணர்த்தக்கூடிய பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஊருணி பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தன் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை. ஓகேங்களா, இந்த ஊருணி பயன்மரம் மருந்து மரம் இதெல்லாமே மனிதர்கள் வந்து தன்னுடைய படைப்பாற்றலை முழு ஆற்றலை பயன்படுத்தி கொண்டது படைத்தது தான். இந்த ஊருணி எல்லாத்தையும் படைத்தவன் மனிதன் தான். ஓகே, இந்த பயன் தரும் மரங்களை வளர்த்தால் தான் கனிகள் கிடைக்கும். ஓகேங்களா, பல மரத்தில் நம்ம பயன் தரும் மரங்களை வளர்த்தால் தான் கனிகள் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு மரத்தை வந்து அவ்வளவு நேர்த்தியாக நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு எரு இடணும், அதுக்கு உரம் வைக்கணும். இந்த அளவுக்கு வச்சா மட்டும்தான் அதுகள் கனிகள் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, இதன் மூலியமாக பெறப்படக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஒப்புரவு ஆண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, இரண்டாவது கூட்டு உழைப்பு. ஓகேங்களா, ஒப்புரவு ஆண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, இரண்டாவது கூட்டு உழைப்பு. ஓகேங்களா, இப்போ ஒரு ஊருணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த ஊருணியை நாம் போய் வெட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு 10 பேர் போய் சேர்த்து வெட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. இதே ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்தோம்னா அந்த ஊருணியை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒப்புரவு ஆண்மை பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உழைக்கணும். அந்த உழைப்பு வந்து தனிநபர் உழைப்பாக இருக்கக்கூடாது, கூட்டு உழைப்பாக இருக்கணும். அதுதான் இந்த வரிக்கான பொருள். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து ஒரு திருக்குறள், அழகான திருக்குறள். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரோட செல்வம். ஓகேங்களா, அதாவது பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எதற்கு ஒப்பானது அப்படின்னா ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். அந்த ஊருணி இருக்குது அப்படின்னா அந்த ஊருணியில் பல மக்களும் வந்து நீர் எடுத்துகிட்டு போவாங்க. அதன் மூலிமா பல மக்களும்
பயன்படுவாங்க. அதை போலவே பிறருக்கு உதவணுங்கிற அந்த எண்ணம் கொண்டவன்ட்ட இருக்கக்கூடிய செல்வமானது பயன்படும் அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றல் செல்வம் நயனுடையான் கண்படீன். ஓகே, பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றல் செல்வம் நயனுடையான் கண்படீன். ஓகே, இந்த நட்பண்பு உடையவரிடம் செல்வம் சேருவது ஊருக்கு பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. ஓகேங்களா, அதாவது பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டவன்ட்ட சேரக்கூடிய செல்வம் எதற்கு ஒப்பானது அப்படின்னா இந்த பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றதாகும். ஓகேங்களா, அந்த பழ மரத்தில் பழம் பழுத்திருக்கு அப்படின்னா எல்லா மக்களும் பயன்படுத்துவாங்க. அதை போல் நட்பண்பு உடையவனிடம் சேரும் செல்வமும் ஒப்பானது ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பார்ப்போம். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் வாழ்வதே பொது உடைமை நெறி, திருவள்ளுவர் கூறக்கூடிய வாழும் நெறி. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்க்கை, செல்வத்து பயனே ஈதல், தூய்ப்போம் எனினே தப்புன பலவே. ஓகேங்களா, செல்வத்தோட பயன் பிறருக்கு கொடுத்து உதவுவது தான். நாமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த செல்வத்தை நம்ம இழந்துருவோம். நெக்ஸ்ட்டு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ் மரபு. வறுமையை பிணினும் செல்வத்தை மருந்துன்னு சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ் மரபு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற வரிகளை கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து எதிர்ச்சொற்கள். எளிது அரிது. ஓகேங்களா, எளிதுனா ஈஸி, அரிதுனா கஷ்டம். ஈதல் அப்படின்னா கொடுத்தல், அதோட எதிர்ச்சொல் ஏற்றல். அந்நியர் அப்படின்னா அயலவர், அதற்கான எதிர்ச்சொல் உறவினர். இரவலர் அப்படின்னா இறப்பது. புரவலர் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவுவது. ஓகேங்களா. ஓகே, நம்ம எதிர்ச்சொற்கள் சரியான விடை எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம குன்றக்குடி அடிகளார் டாப்பிக்கை முழுமையாக பார்த்துட்டோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.